ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நமஸ்காரங்கள். லாஸ்ட் வீடியோல ஒரு உப நட்சத்திராதிபதியை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த டேபிள் மூலமாக அந்த லக்ன விழுந்த டிகிரிக்கு என்ன நட்சத்திரம் உப நட்சத்திரம் அப்படின்றத எப்படி பார்க்கறதுன்றதை பார்த்தோம். இப்போ அந்த நட்சத்திரம் உப நட்சத்திரத்தோட பங்களிப்பு எவ்வளவு, ஏன் அந்த நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், உப நட்சத்திரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் பாருங்க. டைட்டில் பாவத்தின் பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சைடில் ஒரு அந்த லாஸ்ட் இமேஜில் எடுத்த அந்த ஜாதகத்தோட நட்சத்திரம் உப நட்சத்திரத்தையே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்டை பாருங்க. ஒரு பாவத்திற்கு 3 கிரகம் அதிபதிகளாக வருவார்கள். இப்போ லாஸ்டா ஒரு லக்னத்தோட டிகிரிக்கு நட்சத்திரம் எதில் விழுந்திருக்கு, உப நட்சத்திரம் எதில் விழுந்திருக்கு, உப நட்சத்திரம் எதில் விழுந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த விழுந்த அந்த நட்சத்திரம் உப நட்சத்திரம் அதற்கான அதிபதிகளை தான் நம்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்றோம், உப நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்றோம், உப நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு நட்சத்திரத்திற்கு சொந்தமான கிரகம். இப்போ இந்த இமேஜை பாருங்க. லாஸ்ட் வீடியோல அந்த பாவ நிலைகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த லக்ன பாவ ஆரம்ப முனையானது 20 டிகிரி 57 மினிட் 27 செகண்ட்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அது எந்த ராசியில விழுந்திருக்கு அப்படின்னா தனுசு ராசியில விழுந்திருக்கு. அந்த தனுசு ராசிக்குரிய அதிபதி அதான் ராசி அதிபதி ஆன்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, குரு. எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடுகள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கு. அப்ப 20 டிகிரிங்கும் போது தனுசு ராசி மொத்தம் 30 டிகிரி, அதுல 20 டிகிரிங்கும் போது தனுசு ராசியில என்னென்ன நட்சத்திரம் வரும்? மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் 4 பாதம் வந்துடும், பூராடம் 4 பாதம் வந்துடும், உத்திராடம் 1 பாதம் வந்துடும் இல்லையா? அப்ப 4 4 8 1 9 பாதங்கள். அப்போ இந்த 30 டிகிரியை 9 பாதங்களாக பிரிச்சிருக்கோம். அப்போ 30 டிகிரியில இது எத்தனாவது டிகிரியில விழுந்திருக்குன்னா 20 டிகிரியில இந்த லக்னமானது ஆரம்பிக்கிறது. அப்போ 13 டிகிரி 20 மினிட் வரைக்கும் ஒரு நட்சத்திரம் அப்போ மூலத்துல விழலை, அதை தாண்டி போயிடுச்சு. அப்போ 13 டிகிரி 20 மினிட்டுக்கு மேல அடுத்த நட்சத்திரம் 26 டிகிரி வரைக்கும் இருக்கு. அப்ப அதுக்குள்ளதான் விழுந்திருக்கு. அப்ப பூராட நட்சத்திரத்துல விழுந்திருக்கு. அந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஸ்வதி மகம் மூலம் கேது, பரணி பூரம் பூராடம் சுக்ரன். அப்ப பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சுக்ரன். அததான் அந்த நட்சத்திர அதிபதின்ற இடத்துல சுக்ரன்றத போட்டிருக்கோம். அதே மாதிரி அதை 9 கிரகங்களுக்கும் அந்த இடைப்பட்ட அந்த டிகிரியை 9 கிரகங்களுக்கும் பங்கிட்டு அது குருவோட உபநட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. அதையும் ஒரு 9 பங்குகளாக பங்கிட்டு கேதுவோட உப நட்சத்திரங்களாக விழுந்திருக்குன்னு சொல்லி இங்க போட்டிருக்கோம். இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த லக்னமானது பூராட நட்சத்திரத்துல விழுந்திருக்கு. பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்ரன், அதுதான் இந்த நட்சத்திர அதிபதி. அதுக்கான உப நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு, அதுக்கான உப நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது. இதை தான் இங்க போட்டிருக்கோம். இப்போ இந்த இமேஜுக்கே வந்துருங்க. இப்போ இந்த இமேஜை பாருங்க. ஒரு பாவத்திற்கு 3 கிரகங்கள் அதிபதிகளாக வருவார்கள் அப்படின்னு சொல்லி அதை தான் கொடுத்துருக்கேன். நட்சத்திரம் உப நட்சத்திரம். அடுத்த பாயிண்ட பாருங்க. ஆனால் 3 கிரகங்களும் ஒரே மாதிரியான வலிமையை பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. ஏன் அப்படின்னா நம்ம தசா புத்தின்ற வீடியோலே பார்த்தோம். தசையை விட அந்தரமானது வலிமை அதிகம், அந்தரத்தை விட புத்தியானது வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லி தசா புத்தியில தசையை விட அந்தரம் வலிமை, அந்தரத்தை விட புத்தி வலிமைன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் தசைன்றது நட்சத்திரம், புத்தின்றது உப நட்சத்திரம், அந்தரம்ன்றது உப நட்சத்திரம். அதன்படி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் கொடுத்துருக்கேன் பாருங்க. தசை அப்படின்றதுக்கு 15% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 15 மார்க்குன்னு வச்சுக்கோம். புத்தின்றதுக்கு 60 மார்க், அந்தரம்ன்றதுக்கு 25 மதிப்பெண். ஏன் இதை இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா தசை அப்படின்றத விட புத்தியானது குறுகிய காலம், அப்போ அதோட வலிமையானது அதிகமாக இருக்கும். அதாவது தசைன்றது ஒரு பொதுவான விஷயம், புத்தின்றது அதுலேருந்து கொஞ்சம் தனித்துவம் வாய்ந்தது. தனித்துவம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்ல இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம்
வலிமையானது அதிகம். அதாவது கிரகத்தோட ஆதிக்கம் பண்றது அதுல அந்த குறுகிய காலத்துல இருக்கும்போது அதிகமாக செயல்படும். அதனாலதான் அதோட புத்தின்றதுக்கு 60 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த புத்தின்றது அதை தான் வந்து நம்ம உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உபநட்சத்திரம் அப்படின்றது வலிமை வாய்ந்தது. நட்சத்திரத்தை விட உப நட்சத்திரமும் வலிமை வாய்ந்தது. அதை விட உபநட்சத்திரமானது இன்னும் வலிமை வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இந்த அந்தரம்ன்றது புத்தியை விட ரொம்ப குறுகிய காலம். அதே மாதிரி தான் இந்த உப நட்சத்திரம் அப்படின்றதும் அந்தரம் போலவே ரொம்ப விரைவாக செல்லக்கூடிய கிரகம், விரைவாக மாற்றம் அடையக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அதனாலதான் இந்த உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்கு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த உபநட்சத்திரம் அப்படின்றது ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது, ஒரு செயலை நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றதுனால இந்த உபநட்சத்திரத்துக்கு 60 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் பாவ அதிபதியின் பங்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இது வரைக்கும் சொன்னதுல ஒரு குழப்பறா மாதிரி எல்லாருக்கும் தோணும். கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன், அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்கோங்க. குழந்தை பிறப்பு அப்படின்ற சம்பவத்தை எடுத்துக்கோ. நேரா இப்ப அந்த தசா புத்தி அந்தரத்துக்கு போயிடுங்க. தசை அப்படின்றது ஒரு பொதுவானது இல்லையா? மினிமம் சூரிய தசைன்றது ஒரு 6 வருஷ காலம், சுக்கிர தசைன்றது ஒரு 20 வருஷ காலம் அப்படின்றது ஒரு பொதுவானது. ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்கு இவ்வளவு காலம் அவசியமா அப்படின்னா இல்லை. அப்போ எவ்வளவு காலத்துல ஒரு சம்பவமானது நடக்கும் அப்படின்னா, இப்ப குழந்தை பிறப்புன்றது உதாரணத்துக்கு சொன்னோம் இல்லையா? அந்த சம்பவமானது மேக்சிமம் 1 வருஷ காலம் நமக்கு போதுமானது இல்லையா? அப்ப அந்த 1 வருஷ காலத்துல நடத்தக்கூடியது எது அப்படின்னா புத்தி தான். இப்ப புத்தின்றது 1 வருஷ காலத்துல ஒரு சம்பவத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் உடையது. அதனாலதான் தசைன்றது ஒரு நீண்ட காலமா இருக்கிறதுனால அது பொதுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுலேருந்து இந்த புத்தின்றது ரொம்ப குறுகிய காலம் அப்படின்றதுனால 1 வருஷ காலத்துல அந்த புத்தியானது அந்த சம்பவத்தை நடத்த முடியும், நடத்தக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்றதுனால அந்த புத்திக்கு வலிமை அதிகம். அதனாலதான் புத்திக்கு 60 மதிப்பெண்களும் தசைக்கு 15 மதிப்பெண்களும் கொடுத்துருக்கோம். சரி, அந்தரத்துக்கு ஏன் தசையை விட அதிகமா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்தரமும் தசையை விட குறுகிய காலம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்தரம்ன்றது ஒரு தோராயமா ஒரு ஆவரேஜா எடுத்துட்டீங்கன்னா 3 மாச காலம் தான் இருக்கும். அந்த 3 மாச காலத்துல இந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற சம்பவத்தை நடத்தி முடிக்க முடியாது இல்லையா? அதனால அந்த அந்தரத்துக்கு வேல்யூ ஆனது கம்மி ஆயிடுச்சு. அப்ப அந்தரத்தை விட புத்திக்கு அதிக வலிமையை கொடுத்திருக்கிறோம். அப்ப புத்தின்றது தான் ஒரு சம்பவத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்றதுனால அந்த புத்திக்கு வலிமை அதிகம்னு சொல்றோம். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் தசைய நட்சத்திரமாகவும் புத்திய உபநட்சத்திரமாகவும் அந்தரத்தை உப நட்சத்திரமாகவும் எடுத்துக்கிறோம். அப்ப தசை எப்படி வலிமை கம்மியோ அதே மாதிரி நட்சத்திரத்துக்கும் வலிமை கம்மி. புத்தி எப்படி வலிமை அதிகமோ அதே மாதிரி உபநட்சத்திரமும் வலிமை அதிகம். அந்தரம் எப்படி தசையை விட வலிமை அதிகமோ அதே மாதிரி உப நட்சத்திரமும் நட்சத்திரத்தை விட வலிமை அதிகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நட்சத்திரமானது 15 மதிப்பெண்கள், உபநட்சத்திரமானது 60 மதிப்பெண்கள், உப நட்சத்திரம் அப்படின்றது 25 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இப்ப எது முக்கியம் அப்படின்னா உபநட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் உபநட்சத்திர கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். இந்த உபநட்சத்திரத்தின் அடிப்படையில் வைத்துதான் நம்ம ஒரு பலனை நிர்ணயம் செய்கிறோம். எந்த ஒரு பாவத்துக்காக இருந்தாலும் எந்த ஒரு கிரகத்துக்காக இருந்தாலும் அந்த உபநட்சத்திர அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சுதான் நம்ம பலன்களே சொல்றது. அந்த உபநட்சத்திர அதிபதியானவர் நல்ல நிலைமையில் இருந்தா அது நல்ல பலன்களை கொடுக்கும். உபநட்சத்திர அதிபதி கெட்டுவிட்டால் அது தீய பலன்களை செய்யும். இதை தான் நம்ம பலன்கள்ல சொல்ல போறோம். பலன்கள் சொல்றதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு கிரகங்கள் மட்டும்தான் ஒரு நிலைக்கு அதிபதியாக வருமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரே கிரகங்கள் 2 நிலைக்கும் அதிபதியாக வரலாம், 3 நிலைக்குமே அதிபதியாகவும் வரலாம். அதாவது நட்சத்திரத்துக்கும் உபநட்சத்திரத்துக்கும் உப நட்சத்திரத்துக்கும் வேற வேற கிரகம் தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரே கிரகம் கூட 2 இடத்துக்கும் அதிபதியாக வரலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அந்த கட்டத்துல 7வது பாவத்துல குருவே நட்சத்திரத்துக்கும் அதிபதியா வந்திருக்கு, குருவே உபநட்சத்திர அதிபதியும் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த குருவானது சுக்கிரனை விட வலிமை வாய்ந்தது.
அப்போ இதுல 60 பிளஸ் இது ஒரு 15 மார்க்கு, 75 மார்க் அந்த குரு எடுத்துக்கிறது இல்லையா. சுக்கிரனுக்கு 25 மார்க் தான். அந்த மாதிரி 2 நிலைக்கும் ஒரே கிரகங்கள் வரலாம், 3 நிலைக்கும் சேர்த்து ஒரே கிரகங்கள் கூட வரலாம், அப்படியும் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த பாவத்தின் பங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் நம்ம ஒரு பாவத்திற்கு இந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் வலிமை வாய்ந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை நம்ம பாவத்தின் ரீதியாக நம்ம சொல்றோம். சரி, இதுக்கப்புறம் இந்த பாவத்தின் தொடர்பு அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜை பாருங்க, பாவ தொடர்பு கிரக தொடர்பு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கேன். தொடர்பு அப்படின்னா என்ன? ஒரு தொடர்பு, நம்ம தொடர்புன்றதை எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தரோட ஏதோ ஒரு பரிமாற்றங்கள் நடக்கிறது தான் நம்ம தொடர்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் இங்க இந்த ஜோதிடத்துல தொடர்பு அப்படின்றத எதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு பாவமோ அல்லது கிரகமோ தான் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் வழியாக மற்ற பாவங்களுடன் சம்பந்தப்படுதல், அதையே நம்ம தொடர்புன்னு சொல்றோம். அதாவது ஒரு பாவம் கீழே இமேஜ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு பாவம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் அந்த டேபிள்ல பாருங்க, ஒரு பாவம் 1 2 3 இருக்கு. உதாரணத்துக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 1வது பாவத்தின் அதிபதி அப்படின்றது குரு, அது நின்ற நட்சத்திரம் சூரியன், அது நின்ற உபநட்சத்திரம் புதன். அதுக்கு தான் 6 போட்டிருக்கேன். குருவானவர் 1வது பாவத்தின் அதிபதியாக இருக்கிறார். அதிபதின்னு சொல்றது உபாதிபதி தான் நம்ம அதிபதின்னு சொல்றோம். இனிமே வரக்கூடிய வீடியோலாம் 1ஆம் பாவ அதிபதி அப்படின்னா அதோட உபநட்சத்திர அதிபதியை தான் அதிபதின்னு சொல்றோம். ஏன்னா அதுக்கு தான் வலிமை அதிகம், உபநட்சத்திரத்துக்கு தான். அதனாலதான் இது ஃபுல்லாவே இந்த கேபி ஜோதிடமானது உபநட்சத்திர கோட்பாடின் மூலமாக உள்ளதுனால் இனிமே வரக்கூடிய 1ஆம் பாவ அதிபதி அப்படின்னாலே நீங்க டிஃபால்ட்டா உபநட்சத்திர அதிபதினே எடுத்துக்கணும். நட்சத்திர அதிபதியை மென்ஷன் பண்றது கிடையாது, உபநட்சத்திரத்தை தான் சொல்லுவோம். ஒரு பாவ அதிபதி அப்படின்னாலே உபநட்சத்திர அதிபதின்னு டிஃபால்ட்டா எடுத்துக்கணும். அப்போ 1வது பாவத்தின் அதிபதி குரு, அது நின்ற நட்சத்திரம் எது அப்படின்னா சூரியன், அது நின்ற உபநட்சத்திரம் என்ன அப்படின்னா புதன். அதன் வழியாக அந்த புதன் சூரியன் வழியாக இந்த குருவானவர் எந்தெந்த பாவத்திலாம் குறிகாட்டுறார் அப்படின்றது தான் அந்த தொடர்புகள்னு சைட்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தொடர்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். பாவ தொடர்புன்றது கீழே ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 1 5 7 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ இந்த குருவானவர் 1ஆம் பாவத்தின் அதிபதி குருவானவர் இந்த 1 5 7 11 அப்படின்ற பாவத்திற்கெல்லாம் சம்பந்தப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இந்த தொடர்புகள்ன்றது தான் ஃபைனல் ரிசல்ட். இது நம்ம சாஃப்ட்வேர்ல இப்படிதான் ரிசல்ட் காட்டும். அப்போ 1ஆம் பாவ அதிபதி சூரியனோட நட்சத்திர சாரத்துல புதனோட உபநட்சத்திரத்துல 1ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் 11வது பாவத்தையும் தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் பாவ தொடர்பு அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப கிரக தொடர்பு அப்படின்றது என்ன அப்படின்னா அதே மாதிரிதான் பாவங்களுக்கு என்ன நம்ம சொல்றோமோ அந்த கிரகங்களுக்கு சைட்ல ரைட் சைட்ல பாருங்க, கிரக தொடர்புன்னு கீழே ஒரு இமேஜ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுல சூரியன் அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த சூரியன் என்ற கிரகத்துக்கு அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு? குருவோட நட்சத்திரத்துல இருக்கு. அதே மாதிரி எந்த உபநட்சத்திரத்துல இருக்குன்னா ராகுவோட உபநட்சத்திரத்துல இருக்கு. அப்போ சூரியன் அப்படின்ற கிரகமானது குருவோட நட்சத்திரம் ராகுவோட உபநட்சத்திரத்துல வழியாக 6ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்கிறார் அப்படின்றது தான் அந்த ரிசல்ட். தொடர்புகள்னு கடைசியில இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ரிசல்ட். ஏன் அந்த 12ன்றது சிகப்பா காட்டியிருக்குன்னா நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலையும் பார்த்துருக்கோம் 8 12 அப்படின்றத தொடர்பு கொள்ளக்கூடாது, ரொம்ப மோசமான பாவம் அப்படின்றதுனால அந்த 8 12 தொடர்பு கொண்டா 8 12ன்றது கெடுதலை செய்யும்ன்றதுனால அதை ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக நம்ம சாஃப்ட்வேர்ல ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே பார்த்த உடனே தெரிஞ்சிடும் 8 12 அப்படின்னா ரெட் கலர்ல தெரிஞ்சா அது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்றதுக்காக அந்த சிகப்பு நிறத்துல சாஃப்ட்வேர்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாவ தொடர்பு கிரக தொடர்பு அப்படின்றது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம மென்பொருள்ல இந்த கிரக தொடர்பு பாவ தொடர்பு அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும், எப்படி காட்டும் அப்படின்றத ஒரு உதாரண இமேஜ் போஸ்ட் பண்றேன். இந்த இமேஜை பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம மென்பொருள்ல கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதுவே கணிச்சு என்னென்ன உபநட்சத்திரம் நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி அதோட ரிசல்ட் தொடர்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி தான் காமிக்கும். இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ 1வது பாவம் பாவ தொடர்புகள் ரைட் சைட்ல இருக்கு பாருங்க. பாவ தொடர்புகள் 1வது பாவம் அப்படின்றது உபநட்சத்திர அதிபதி என்ன? கேது.
அதோட நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக தொடர்புகள் என்ன, 1, 3, 5, 7 தொடர்புகள் இருக்கு. அப்ப 2வது பாவம் அதே மாதிரி ராகு உபநட்சத்திரமா வந்திருக்கு. அதன் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2, 4, 6, 10, 12 அதை தொடர்பு கொள்றது. இந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர்ல ஒவ்வொரு பாவத்திற்கும் சரி, ஒவ்வொரு கிரகத்திற்கும் சரி, லெஃப்ட் சைடில் பாருங்க, அது வந்து கிரகத்தோட தொடர்புகளை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பாவ தொடர்புகளை போட்டிருக்காங்க. ரெண்டையும் வந்து ஒரே விண்டோல நீங்க பார்த்து எளிதாக பலன் சொல்ல முடியும். இதுதான் அந்த மென்பொருளோட சிறப்பம்சம். மேலும் மற்றொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் முரளி. நன்றி, வணக்கம்.